இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஓசியா 11:8. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயீமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு விலகி போகும்போது தேவனுக்கு கோபம் வருது, தண்டிக்கிறாரு. ஆனால் அப்படி தண்டிக்கும்போது தேவனுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கின்றனால இஸ்ரவேலர்களை பல தடவை எச்சரிக்கை கொடுத்து அவர்கிட்ட மறுபடியும் வர செய்கிறார். அந்த எச்சரிக்கையை இஸ்ரவேலர்கள் எடுத்துக்காத போது தேவனுக்கு கஷ்டமும் வெறுப்பும் வருது. நம்மளுடைய பிள்ளைகள் நம்மக்கிட்ட அன்பாக இல்லாமல் வேறு ஒருத்தவங்கள தாயும் தகப்பனுமா நினச்சா நமக்கு ஒரு பக்கம் வேதனையும் மறுபக்கம் கோபம் வரும். அதுபோல தான் கடவுளுக்கும். ஆனாலும் தேவன் மனுஷர்களை தண்டிக்கும் போது அவருடைய இருதயமே குழம்பி போகுதுன்னு வேதனையோடு சொல்கிறாரு. நம்ம தப்பு செஞ்சுட்டு மனம் திரும்பி தேவன்கிட்ட வரும்போது தேவன் நம்மளை தண்டிப்பாரோன்னு பயப்படுறோம். தப்பு செய்யும்போது கூட தேவன் மேலே பயம் இருக்க மாட்டேங்குது. ஆனால் திருந்தினதுக்கப்புறம் பயம் வருது. அதுக்கு தான் தேவன் சொல்கிறாரு, நான் உன்னை பெற்றேன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் எப்படி உன்னை கைவிடுவேன், எப்படி உன்னை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. நான் மனுஷர் இல்லை பழிக்கு பழி வாங்குறதுக்கு நான் கடவுளாக இருக்கிறேன்னு மன்னிப்பது தான் என்னோடய குணம்னு சொல்கிறாரு. அப்போ தேவன்கிட்ட நம்ம மனம் திரும்பி வந்தாலே போதும். தேவன் நம்மளை தண்டிக்கிறவராக இல்லாமல் நம்ம மேலே மிகுந்த அன்புள்ளவராக, நம்மளை நேசிக்கிறவராக, தாயும் தகப்பனுமாக இருந்து நம்மளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார். ஆமேன்.